அந்த படத்துக்கு டயலாக்ஸ் வந்து நீங்கள் ஒரிஜினல் வறுமை நெரிசல் பார்த்தா எல்லாமே பாரதியாரோட போய்ட்ரி தான் இருக்கும். இதுக்கு குல்சார்கிற கிரேட் போய்ட் அவர் தான் வந்தார். குல்சாரோட என்ன பியூட்டினா அந்த லாங்குவேஜும் வெரி வெரி நாலேஜபிள், வெரி வெரி ப்ரில்லியன்ட் அவரோட. ஸோ பாரதியார் மாதிரி கிடையாது அங்கே. லாட் ஆஃப் இப்போ ஃபைஸ்னு அந்த மாதிரி சில காலிப் இந்த மாதிரி கிரேட் போய்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்கள தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், அங்கங்கேருந்து கப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவார். ஓகே, ஸோ எங்கிட்ட வந்து என்ன பண்ணார், நீ போய் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வா சொல்லிவிட்டு நான் எல்லா புக்ஸும் ஃபைஸ் புக்கு காலிப் புக் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இதுலேருந்து சினிமாவில் அங்கங்கே இருக்கும் அந்த புக்ஸ் எல்லாம். அப்போது அதில் கப்லெட் சொல்லுவார். அதில் ஒரு கப்லெட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக குல்சார் அது வந்து இது கைஃபி ஆஸ்மியோட கண்டென்ட் இது, போய்ட்ரி இது சொல்லிவிட்டு நம்ம படத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போய்ட்ரி சொன்னார். ஜஸ்ட் நான் எவ்வளோ வருஷம் ஆச்சு, 82ல் சொன்னது இன்னும் எனக்கு மறக்கவே இல்லை இந்த போய்ट्री. याद है माँ ने एक बार कहा था मुझसे कि राजा बेटे तेरी चांद सी दुल्हन होगी. कल रात जो फुटपाथ से देखा मैंने चांद को, रात भर रोटी नजर आया वो चांद मुझे. என்ன மீனிங் கட்டார் டைரக்டர் சார். ஞாபகம் இருக்குது, ஒரு அன்எம்ப்ளாய்டு பர்சன் ஒரு ஃபுட்பாத்தில் உட்காந்து நிலாவை பார்த்து பேசுகிறான் சார். எனக்கு அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குது, டே உனக்கு ஒரு மூன் லைக் ஒரு ஒய்ஃப் வருவாடா அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனால் இன்றைக்கி நான் இந்த ஃபுட்பாத்துலேருந்து அந்த மூனை பார்க்கும்போது ஒரு மூன் லைக் ஒய்ஃப் தெரியல, எனக்கு ஒரு ரோட்டி தான் ஞாபகம் வருது அப்படின்னா. என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அது படத்தில் இருக்கும். அது இதெல்லாம் வந்து எனக்கு குல்சாரோட அந்த மூமெண்ட்டில் எனக்கு புக்ஸ் வாங்கி நான் அங்கேருந்து ரெகுலராக எல்லா போய்ட்ரியும் அவரோட சாங்ஸும் அவரோட இந்த டயலாக்ஸ் எல்லாம் பார்த்து அவரோட நான் பயங்கரமாக இன்ட்ராக்ட் பண்ணுவேன். என்ன சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த மனுஷனில், என்ன பஞ்ச் டயலாக்ஸு. அவர் வாஸ் அ கிரேட் அவரோட ஒர்க் பண்ண ஒரு ரெடிஸ். நான் பல கிரேட்ஸோடு ஒர்க் பண்ணேன், பின்னாடி சலீம் ஜாவேதோட ஒர்க் பண்ணேன், எல்லாரும் ஒர்க் பண்ணேன். நான் டு ஒர்க் வித் குல்சார் was an amazing moment. He was a great writer and a great person.